இந்தியால Realme C15 அஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. Realme C15 ஏன் வாங்கக்கூடாது? அப்படி வாங்கணும்னா யார் வாங்கினா பெஸ்டா இருக்கும்? இந்த Realme C15க்கும் ஏற்கனவே 10000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய Redmi 9 Primeக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இந்த ரெண்டு மொபைல்ல எது பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டீடைல்டான கம்பாரிசன் வீடியோ தான் இது. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். வீடியோ முழுசா பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Realme ரீசெண்டா லான்ச் பண்ண Realme C11, C12, C15 இந்த மூணு மொபைலுக்கும் ஒரு டீடைல்டான கம்பாரிசன் வீடியோ போட்டுருக்கோம். எந்த மொபைல் யாருக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறதும் அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்குது. இப்போ Realme C15க்கும் Redmi 9 Primeக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா டீடைல்டா பார்ப்போம். முதல்ல டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே. Redmi 9 Primeல ஃப்ரண்ட்ல 6.53 இன்ச் Full HD IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்குது. ஃப்ரண்ட்ல வந்து வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைலோட ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே வருது. கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 91% அச்சீவ் பண்ணிருக்காங்க. அப்படியே இங்க C15 வந்தோம் அப்படினா ஃப்ரண்ட்ல 6.5 இன்ச் IPS LCD டிஸ்ப்ளே வெறும் HD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இங்கேயும் 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட், ஃப்ரண்ட்ல கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன், வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைலோட ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே வருது. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 88% தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் Redmi 9 Prime வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கு அப்படினே சொல்லலாம். அப்படியே Redmi 9 Primeோட ரியர்ல வந்தோம் அப்படினா பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. சென்டர்ல Poco X2 ஸ்டைல்ல வெர்டிகலா கேமரா லைன் பண்ணிருக்காங்க. அதுல 3 கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. சைடுல வெளியில ஒரு கேமராவும் ஃபிளாஷும் கொடுத்திருக்காங்க. ஒரு கிரேடியன்ட் ஸ்டைல்ல கலர் கொடுத்திருக்காங்க. ஒரு grip மாதிரியான டிசைன் கொடுத்திருக்காங்க. எப்பவும் போல கீழ வந்து சின்னதா Redmi அப்படினு அவங்களுடைய பிராண்ட் நேம் கொடுத்திருக்காங்க. அப்படியே C15 வந்தோம் அப்படினா ரியர்ல பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் டாப்ல ஸ்கொயர் ஷேப்ல கேமரா லைன் பண்ணிருக்காங்க. குவாட் கேமரா செட்டப். அதுக்கு கீழ வந்து ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. கீழ வந்து வெர்டிகலா அவங்களுடைய பிராண்ட் நேம் Realme அப்படினு கொஞ்சம் பெருசா கொடுத்திருக்காங்க. ரியர்லயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் பிளேஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் ஒரு டிஃபரண்டான grip டிசைன் கொடுத்திருக்காங்க. சைடுல ரெண்டு கோட் போற மாதிரி ஒரு டிஃபரண்டான கலர்லயும் கொடுத்திருக்காங்க. Redmi 9 Prime 9.10 mm திக்னஸ் இருக்குது. 198 கிராம் தான் வெயிட் இருக்குது. ஏன்னா அதோட பேட்டரி கெபாசிட்டி 5000 mAh அப்படிங்கறதுனால. அப்படியே C15 வந்தோம் அப்படினா திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. 9.80 mm திக்னஸ் இருக்குது. 210 கிராம் வெயிட் இருக்குது. 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்கனால weight வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. Redmi 9 Primeல P2i கோட்டிங் கொடுத்திருக்காங்க. அதனால ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்குது. C15ல P2i கோட்டிங் கிடையாது. Redmi 9 Prime 4 கலர் வேரியன்ட்ல அவேலபிளா இருக்குது. ஃப்ளேர் கிரீன், பிளாக் ப்ளூ. C15 வந்து சில்வர் ப்ளூ அப்படிங்கிற ரெண்டு கலர் வேரியன்ட்ல தான் அவைலபிளா இருக்குது. ஓவராலா டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் Redmi 9 Prime வந்து ஒரு எக்ஸலென்ட்டா கொடுத்திருக்காங்க. C15 வந்து அந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா கேமரா. ரெண்டு மொபைல்லுமே ரியர்ல வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமரா டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Redmi 9 Primeல பிரைமரி கேமராவா 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. f2.2 அபர்ச்சரோட வருது. அதுக்கப்புறம் செகண்டரி கேமராவா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. 118 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வருது. அதுக்கப்புறம் ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் அப்படின ஒரு சூப்பரான கேமரா பேக் கொடுத்திருக்காங்க. அப்படியே C15 வந்தோம் அப்படினா ரியர் கேமரால அதே சேம் ரியர் கேமரா கொடுக்கறாங்க. 13 மெகாபிக்சல் f2.2 அபர்ச்சரோட வருது. அதுக்கப்புறம் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 119 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வருது. அதுக்கப்புறம் ரெண்டு கேமரா வந்து கடமைக்கு ரெண்டு கேமரா கொடுத்திருக்காங்க. ஒரு 2 மெகாபிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார், ஒரு 2 மெகாபிக்சல் ரெட்ரோ சென்சார் அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் வந்து லோ லைட்ல நல்ல குவாலிட்டியான போட்டோ எடுக்கிறதுக்கும், அந்த ரெட்ரோ சென்சார் வந்து போர்ட்ரைட் ஷாட்ஸ் எல்லாம் இன்னும் பெட்டரா எடுக்கிறதுக்காகவும் நல்ல கலர்ஃபுல்லான போட்டோஸ் எடுக்கிறதுக்காகவும் கொடுத்திருக்கிறதா அவங்க சொல்றாங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார், ரெட்ரோ சென்சார் அப்படினு கொடுத்து குவாட் கேமரா செட்டப்பா காமிச்சிருக்காங்க. அப்படியே செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படினா Redmi 9 Primeல 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. f2.0 அபர்ச்சரோட. இங்க வந்து C15ல இங்கேயும் 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா f2.0 அபர்ச்சரோட வருது. ரெண்டு மொபைலுமே ரியர் அண்ட் செல்ஃபில ஃபுல் ஹெச்டில நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இது போக ஸ்லோமோ, பனோரமா, HDR இதெல்லாமே ரெண்டு மொபைல்லுமே கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா பெஸ்ட் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா Redmi 9 Prime தான் ஒரு எக்ஸலென்ட்டான கேமரா பேக் கொடுத்திருக்காங்க. ரியர் கேமரால, செல்ஃபி கேமரால ரெண்டு மொபைலுமே சேமா தான் இருக்குது. C15 வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. நீங்க பிரைமரி கேமரா மூலமா போட்டோஸ் எடுக்கும்போது Redmi 9 Prime அளவுக்கு போட்டோ இருக்கும். மத்தபடி Realme C15 வந்து ஒரு பெஸ்டான கேமரா பேக் கிடையாது. சோ கேமராலமே Redmi 9 Prime தான் பெஸ்டா இருக்குது. அடுத்ததா ப்ராசஸர். Redmi 9 Primeல MediaTek Helio G80 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 2 GHz ப்ராசஸர். ஒரு எக்ஸலென்ட்டான ப்ராசஸர். நீங்க PUBG விளையாடணும் அப்படினா கூட இதுல விளையாட முடியும். பெரிய அளவுல லாக் இருக்காது. ரொம்ப சூப்பரான கேமர்ஸ் கூட இந்த மொபைல்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். GPU Mali G52 ஓட வருது. இது வந்து ஒரு 12nm ப்ராசஸர். LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. eMMC 5.1 சப்போர்ட்டோட வருது. இங்க C15 வந்தோம் அப்படினா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் கம்மியான ஒரு ப்ராசஸர். MediaTek Helio G35 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. GPU GE
8320 கொடுத்திருக்காங்க. இது ஒரு 12nm ப்ராசஸர், 2.3 GHz கிளாக் ஸ்பீட் இருக்குது. அதை விட கிளாக் ஸ்பீட் வந்து பெட்டரா இருந்தாலுமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இங்கேயும் LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. eMMC 5.1 சப்போர்ட் இருக்குது. Antutu ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா Helio G80 க்கு வந்து 1.95 lakhsக்கு மேல இருக்குது. அதே இது G35 க்கு பார்த்தோம் அப்படினா நியர்லி 1 lakh கிட்ட தான் இருக்குது. சோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. அப்போ பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். G35 வச்சு நீங்க வந்து PUBG பெரிய அளவுல விளையாட முடியாது. சும்மா பேருக்கு வேணா விளையாண்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே Realme C12 G35 ப்ராசஸரோட கேமிங் எல்லாம் செக் பண்ணி ரிவ்யூ போட்டுருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படினா இங்க கார்டுல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. G35 ப்ராசஸருடைய பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுல இருக்காது. ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா Redmi 9 Prime வந்து ஒரு எக்ஸலென்ட்டான G80 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இங்கேயும் Redmi 9 Prime தான் பெஸ்டா இருக்குது. அடுத்ததா சாஃப்ட்வேர் Redmi 9 Primeல Android 10 ஓட MIUI 11 கொடுக்குறாங்க. Realmeல Android 10 ஓட Realme UI கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான UI பிடிக்கும், ஒவ்வொரு விதமான ஃபீச்சர்ஸ் பிடிக்கும். அதனால உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சோ பெஸ்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா MIUI-ல தான் இருக்குது. ஆனா MIUI-ல தான் அதிகமான ஆட்ஸும் பிளேஸ் பண்ணுவாங்க. Realme-லயே ஆட்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. பட் அதை விட Redmi-ல வந்து அதிக அளவுல ஆட்ஸ் இருக்கும். அடுத்ததா ரெண்டு மொபைலுமே dual SIM டெடிகேட்டட் SD கார்டு கொடுத்திருக்காங்க. 3.5mm ஜாக் கொடுத்திருக்காங்க. ஆனா Redmi 9 Prime Type C யோட வருது. IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. இங்க Realme C15 வந்து மைக்ரோ USB ரொம்ப ஓல்டான மாடல். இதுல வந்து IR பிளாஸ்டர் கிடையாது. சோ இதுலயுமே Redmi 9 Prime தான் பெஸ்டா இருக்குது. ஃபைனலா பேட்டரி கெபாசிட்டி Redmi 9 Primeல 5020 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸ்க்குள்ள 10 வாட் அடாப்டர் தான் கொடுப்பாங்க. இங்க Realme C15ல 6000 mAh அப்படிங்கற ஒரு மாசிவான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளேயே 18 வாட் அடாப்டரும் கொடுக்குறாங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால பேட்டரி கெபாசிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை பொறுத்தவரை Realme C15 வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி அவ்வளவு சீக்கிரத்துல குறையவே குறையாது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் அது போக அடாப்டரும் பாக்ஸ்க்குள்ளே கொடுத்துறாங்க. Redmi 9 Primeல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலுமே அடாப்டர் வந்து பாக்ஸ்க்குள்ள கொடுக்க மாட்டாங்க. ஃபைனலா இந்த ரெண்டு மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Redmi 9 Prime 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 10000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இங்க Realme C15 தான் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகம். 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 10000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 11000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு மொபைல்ல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா Redmi 9 Primeல வந்து ஒரு full HD டிஸ்ப்ளே, பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்டான கேமரா, Type C, IR பிளாஸ்டர், P2i கோட்டிங், 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் வருது. சோ இதுதான் ஒரு பெஸ்டான மொபைல். ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் மட்டும் பாக்ஸ்க்குள்ள கொடுக்க மாட்டாங்க. Realme C15 விட ஒரு 1000 mAh பேட்டரி கெபாசிட்டி கம்மியா வருது. Realme C15 யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு டிஸ்ப்ளே வந்து HDR இருந்தாலும் பரவாயில்ல, பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்ல, இந்த கேமராவும் முக்கியம் இல்ல, ஆனா சார்ஜ் வந்து குறையவே கூடாது, ரொம்ப வேகமாவும் சார்ஜ் ஆயிடும். 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் குள்ளேயே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அடாப்டரோட வேணும், ஸ்டோரேஜும் கம்மியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், பேட்டரி கெபாசிட்டி மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க Realme C15 ட்ரை பண்ணலாம். ஆனா நான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். Redmi 9 Prime வாங்கிட்டு நீங்க கூட ஒரு 600 ரூபாய் போட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வாங்கிட்டீங்கன்னா 10600 ரூபாய்க்கு ஒரு செம எக்ஸலென்ட்டான மொபைலா இருக்கும். அதனால Redmi 9 Prime சூஸ் பண்றது தான் ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். Realme C15 வந்து ரொம்ப அதிகமா பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 9000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு எக்ஸலென்ட்டான மொபைலா இருந்திருக்கும். நிறைய பேருக்கு நானும் சஜஸ்ட் பண்ணிருப்பேன். ஏன்னா அந்த பிரைஸ் செக்மென்ட்ல 6000 mAh ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பிரைஸ் செக்மென்ட் எடுத்துட்டு வராம 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் எடுத்துட்டு வந்ததனால இந்த மொபைல் வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டு மொபைல்ல எந்த மொபைல் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஒபினியனையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்டான மொபைல் கம்பாரிசன், லேட்டஸ்டான மொபைல் அப்டேட்ஸ் பத்தி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. இதை விட இன்னும் உடனே லேட்டஸ்டான அப்டேட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.